அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் வாழ்த்துக்களும் சமாதானமும் உண்டாக கடவுது என்ற வாழ்த்துக்களோடு கூட நம்ம இந்த வேதப்பாட தியானத்துக்குள்ளே கடந்து போகலாம். யாக்கோபினுடைய கனவு நீங்கள் ஏற்கனவே நிறைய சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருப்போம், நிறைய பிரதர்ஸ் எடுத்திருப்பாங்க. கரெக்ட் இல்லை பிரதர்ஸ்? கரெக்ட் தானே? ஸோ அப்போ யாக்கோபின் கண்ட இந்த கனவு என்னன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. யாக்கோபுன்னு கனவு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கனவு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். மறந்துருந்தா கூட யாக்கோபு அந்த கனவு மட்டும் நம்ம படிக்கலாமா? ஆதியாகமம் 28:12-17 வரைக்கும் இருக்கு. 12 படிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அங்கே சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். போதும். இப்போ நீங்கள் எத்தனை வசனம் வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 14 அப் டு 17 வரைக்கும் படிக்கணும், அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ யாக்கோபு கண்ட கனவு நீங்கள் இப்போ சிஸ்டர் படித்தாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏணி எங்கேருந்து எங்கே இருக்குது? சரி, நம்ம இந்த விளக்கத்துக்கு முன்னாடி நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம என்ன கேட்டோம், நம்மளுக்கு என்ன சத்தியம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சத்தியத்துக்கு ஏதோ இப்போ நான் ஆப்போசிட்டாக வந்து பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. சரி, என்னால் அதை நான் மாற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ அதில் என்ன நம்ம படித்தோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன படித்தோம்? யாக்கோபினுடைய ஏணிக்கு என்ன விளக்கம்னு நம்ம படித்தோம். சத்தியத்தின் பிரகாரமாக தேவதூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமா இருந்தார்கள் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? நம்ம சப்ஜெக்ட் படிச்சிருப்போமே, படிச்சிருந்தானே? அதுதானே. அதுக்கு விளக்கம் என்ன படித்தோம்? விளக்கம் ரொம்ப நாள் ஆச்சுமா வந்துட்டோம்ல. ஸோ அதனால தான் திரும்பவும் கேட்டேன், என்னன்னு சொல்லி படித்தோம் அப்படின்னு கேட்டினாக்கா, ஏணி இருந்துச்சு, எங்கத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் இருந்தது. தேவதூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமா இருக்கிறாங்கன்னா என்னன்னு சொன்னவங்க, என்னன்னு படித்தோம் அப்படின்னாக்கா, 1000 வருட அரசாட்சியில் பூமியை ஆளுகை செய்ய போகிறது முற்பிதாக்கள். அப்போ அந்த முற்பிதாக்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்டவர்கள் யார் இருப்பாங்க? சபை மக்கள் இருப்பாங்க. அப்போது சபையை பூமியை ஆளுகை செய்கிற முற்பிதாக்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கொண்டவர்களுக்கும் இடையில யார் இருப்பா? ஏணி மாதிரி திருச்சபை இருக்கும். கரெக்டா? திருச்சபை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அப்படி படிச்சிருக்கோமா? இது மாதிரி கேள்வி இப்படி தானே படித்தோம். ஆமாம். ஸோ அதில் எந்த டவுட் இல்லை நம்மளுக்கு. ஸோ அப்போ என்னன்னா, திருச்சபை மக்கள் தான் முற்பிதாக்கள் யாரு? யாக்கோபு, ஈசாக்கு. ஆபிரகாமுடைய சந்ததி சொல்லாமா? ஆபிரகாமுடைய சந்ததி தானே எதை ஆளும்? இனி வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் யாரை கொண்டு ஆளுகை செய்யப்படும்? ஆபிரகாமுடைய சந்ததியை கொண்டு என்ன பண்ணப்படுங்க? ஆளுகை செய்யப்படும். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபிசிக்கலாக யார் ராஜ்யம் பண்ணுவா? எருசலேம்லேருந்து ஆபிரகாமுடைய சந்ததி. பட் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது யாருங்க? சபை மக்கள். கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ தேவனுக்கும் எப்படி பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்டவர்களாக யார் இருப்பாங்க? திருச்சபை இருக்கும். இதுதான் நம்ம படிச்சது. அப்போ பூமிக்கு வர்றதாகவும் வானத்துக்கு போகிறதாகவும் பரலோகத்துக்கு போகிறதாகவும் திருப்பி வானத்துக்குலேருந்து பூமியில் இறங்குறவர்களாகவும் திருப்பி பரலோகத்திற்கு இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கே போகிறதும் அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே கொண்டு வரதுமா இருந்து யார் செய்வாங்க? திருச்சபை செய்யும் அப்படின்னு நம்ம படித்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா கேள்விப்பட்டிருக்கோம். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ். இது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சில விஷயங்களை கான்டெக்ஸ்ட் ஸ்டடி பண்ணாமல் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு ஸ்திரீ வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன படிக்கிறோம்? ஒரு ஸ்திரீ எதை அணிந்திருந்தால்? சூரியனை. எங்கே அணிந்திருந்தாங்க? சூரியனை அணிந்திருந்தாங்க. நல்லா சொல்லுங்க. சூரியனை அணிந்திருந்தார்களா? சூரியனை அணிந்திருந்தார்கள் யார் சொன்னது? எங்க அணிந்திருந்தார்கள்? சூரியன் எங்க இருந்ததுங்க? அவங்களுடைய தலையில இருந்தது. சந்திரன் பாதத்தில் இருந்தது இல்லையா? ஸோ சூரியன் அணிந்ததுன்னா ஆடையா அணி இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், நம்ம நிழல் பொருள் பாடம் படித்ததுனால எல்லாத்தையுமே எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, சந்திரன்னா நீதியின் சூரியன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சந்திரன்னா
பழைய ஏற்பாடு. நட்சத்திரங்கள்னா அப்போஸ்தலர்கள். வெரி குட் சிஸ்டர். அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி அங்கே என்ன பண்ணுறோம், அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போ காலையில் பிரதர் எடுத்தாருங்க இல்லையா, கான்டெக்ட் ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த சூழ்நிலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஆத்தர் லெட்டர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் என்ன சூழ்நிலையை எதை மனசில் வச்சுக்கிட்டு எழுதுறாரு அப்படின்றது நம்மளுக்கு நிச்சயமாக என்ன ஆகணுங்க. இப்போ கொரிந்து சபைக்கு ஒருத்தர் இப்போ பவுல் லெட்டர் எழுதுறாரு, அந்த லெட்டர் எழுதுறதுக்கான பிரச்சனை என்ன, கரெக்டுங்களா? எதுக்காக அந்த லெட்டர் எழுதுறாரு, அந்த லெட்டர் எழுதுனுடைய நோக்கம் என்ன? அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகளே தன்னிடத்தில் வரக்கூடாது, அவங்கள தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது அப்படின்றது நிச்சயமாக நம்மளுக்கு என்ன ஆகணுங்க, தெரியணும். பிரதர் அந்த சூழ்நிலையில் நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை. ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அந்த கான்டெக்ட் ஸ்டடியை படித்தோம்னா, கான்டெக்ட் ஸ்டடினா என்ன, மேலே என்ன இருக்குது, கீழே ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணதனுடைய நோக்கம் என்ன, அது முடிக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமே. ஸோ இது கூட சேர்ந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கணுங்க, படிச்சிருக்கணும். கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா இதை படித்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுருக்குறாங்களே, நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அந்த ஸ்டடியெல்லாம் நம்ம என்ன பண்ணோங்க, அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நிச்சயமாக இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியும். இப்போ நான் ஒரு ஆங்கிளில் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஆங்கிள்னு சொல்ல முடியாது, இது நிறைய படித்து ஆராய்ச்சி பண்ணி சில கட்டுரைகள் இருக்குது, அதில் உங்களுக்கு ஒரு தொகுப்பு நான் என்ன பண்ணுறேன் எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இது நம்மளுக்கு வேதத்தின் பிரகாரமாக இருந்தால் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். சப்போஸ் இது வேதத்தின் பிரகாரமாக இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம், அது நம்ம ஃபர்தராக ஏற்றுக்க போகிறதில்ல. ஸோ அந்த பிரகாரமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யாக்கோபுக்கு தேவன் ஏன் இந்த ஏணியை என்ன பண்ணாருங்க, இந்த கனவை காமிச்சார் அப்படின்றதுக்கு ஒரு நோக்கம் வேண்டுமா இல்லையா? இப்போ நான் கனவு எனக்கு தேவன் ஒரு கனவு கொடுக்குறாரு, இன்றைக்கி நைட்டு நான் தூங்கும் பொழுது எனக்கு ஒரு கனவு கொடுக்குறாரு. அப்போ எனக்கு கனவு எதுக்காக கனவு கொடுப்பாரு, தூங்குற நைட்டில் ஒரு கனவு வரட்டுன்னு கொடுப்பாரா? இல்லை, அப்படி இல்லை தானே. இங்கேருந்து நம்ம இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால், நான் வீட்டில் ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பி என்ன பண்ணிட்டேன், சட்டை பேண்ட் போட்டு கிளம்பிட்டேன்னு எங்கேயாவது கிளம்பி போயிட்டு இருக்கேன்னா ஆவடிக்கு வரணுன்றது என்ன இருக்குங்க, ஏம் இருக்குல்ல. எல்லாருமே அப்படி தானே செயல்படுறோம். காலையில் எழுந்தால் பல் எதுக்காக வளர்க்குறது, குளிக்கிறது எதுக்காக, வேலைக்கு எதுக்காக போடுறோம், ஒரு ஏம் இல்லாமல் போகிறோமா? அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கனவு கொடுத்தாருன்னா சும்மா யாக்கோபுக்கு ஒரு கனவு கொடுத்துட்டாரு அப்படியே எடுத்துக்க முடியும்? அப்போது பர்டிகுலராக யாக்கோபுக்கு எதுக்காக அந்த கனவு கொடுக்குறாரு, அவர் எங்கேருந்து எங்கே போகிறாரு, இப்போ கனவு கொடுத்து அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு தானே நம்ம படிக்கணும், அப்படின்னு தானே ஸ்டடி பண்ணணும். அப்போது இப்போ யாக்கோபு எங்கேருந்து எங்கே போகிறாரு, ஆறான்னு அவங்க மாமனார் வீட்டுக்கு, அதாவது ஃப்யூச்சர் மாமனார் வீட்டுக்கு என்ன பண்ணுறாருங்க, போகிறாரு. போகிற வழியில் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெத்தேல்ல இந்த கனவை காண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சிஸ்டர் தான் சொன்னாங்க, ஆறானுக்கு போயிட்டு வரப்போ ஒரு கனவு காண்டார். ஆறானுக்கு போயிட்டு வரப்போ ரிட்டன் வரப்போ எப்போ அவங்க மாமன் போய் அங்கே ராகையில் திருமணம் செய்து கொண்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆடு மாடுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்பொழுதும் நிற்கிற இடம் எங்கேன்னு கேளுங்க, பெத்தேல் அப்படின்றத பார்க்குறோம். அங்கேயும் தேவதூதர் கூட என்ன பண்ணாருங்க, நைட்டெல்லாம் போராடினார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதே அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். அங்கே தேவதூதர்களை அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம படிக்கும் பொழுது அப்போ இந்த கனவு கொடுத்துறதுக்கான ஒரு நோக்கம் என்னவா இருக்குங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கனவு யாருக்கு அப்ளை ஆகும், இந்த கனவு யாருக்கு எப்படி நமக்கு யாக்கோபுக்கு தானே சிஸ்டர் கனவு காண்பிக்கிறாரு. அப்போ யாக்கோபு என்ன நிலைமையில போறாரு, இங்கேருந்து எப்படி துரத்தி விடுறாங்க, எப்படி போயிட்டா, என்ன பிரச்சனைக்காக போறாரு, போறாரா, இங்கேருந்து போறாரு. இப்போ ஏசா யாக்கோபு யார் ப்ராமிஸ்டு, அதாவது யார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், கரெக்டுங்களா? யாருடைய வயிற்றில் இருக்கும் பொழுது என்னன்னு சொல்லிட்டாருங்க, யாக்கோபு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. யாருக்கு, அவங்க அம்மா யாருக்கு, ரெபேக்காளுக்கு. ஆனால் இது யாருக்கு தெரியாதுங்க, இல்லை அவங்களுக்கு தெரியும். இது யாருக்கு தெரிஞ்சும் அது பெருசாக எடுத்துக்கல. வெரி குட் சிஸ்டர். ஏன் சொல்லுங்க, ஏன் அது பெருசாக எடுத்துக்கல? இல்லை, அசட்டை பண்ணிட்டாரு. எப்படி அசட்டை பண்ணாருங்க? அவர் கொடுத்த சேஷ பகத்தை இல்லை சிஸ்டர். இப்போ ஏசா யாக்கோபு
அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் பொழுதே தேவன் யாருக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாருங்க? யாருக்கிட்ட பேசினாருங்க? அவங்க யாருங்க? ரெபெக்காள் கிட்ட என்ன பண்ணாருங்க? உன் வயிற்றில் வளர்றது தான் என்னன்னு சொன்னாருங்க. அடுத்த சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததின்னு. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணாருங்க? ஏசா மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. புரிதுங்களா? அப்போ தேவன் சொன்னது அவர் பெருசாக என்ன பண்ணல, எடுத்துக்கல அப்படின்னு தான் பார்க்கல. இது வேற ஆங்கிள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக இது சொன்னேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நீ போ, எங்கே போன்னு சொல்கிறாங்க, அண்ணன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யாரை கட்டிட்டு போகிறாங்க. என்ன பண்ணாருங்க, ரொம்ப வியாகுலப்பட்டு போயிட்டு இருக்கிறாரு. போகும்பொழுது தான் இந்த கனவு வருது. அது எங்கே வருது? பெத்தேல்ல. சரி, இதை மாதிரி பெத்தேல்ல வேற ஏதாவது இன்சிடென்ட் நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெத்தேல்ல வேற ஏதாவது இன்சிடென்ட் நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, பெத்தேல்ன்றது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? பெத்தேல் இருக்கு, எங்கே இருக்கு? எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குதா இது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு டிரைவர். அப்போது எனக்கு அந்த அந்த பர்டிகுலர் ஒரு கேட்குற அட்ரஸ் கொஞ்சம் தெரியும் எனக்கு. பிரதர், நான் இங்கே நிற்கிறேன், இந்த சைடு இருந்து எந்த சைடு பிரதர் போகணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியும், எங்கே நிற்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், எந்த சைடு இருக்கிறீங்க, எங்கே போகணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சிஸ்டரு அந்த மாதிரி சொல்கிறாரு, எந்த சைடுலேருந்து எங்கே சைடு பிரதர் போனோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே நிற்கிறீங்க சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் கேட்டால் சொல்லுவார். அந்த மாதிரி பெத்தேல் எங்கே இருக்குன்னா, ஆரானுக்கும். சரி, நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு இருக்கோம் இல்லையா, ஒரு மேப்பில் இருக்கு இல்லையா, பெத்தேல் எந்த ஏரியாவில் இருக்குங்க, எந்த நாட்டில் இருக்கிறாவது சொல்லுங்கள். சமாரியா இல்லையா? சமாரியா இஸ்ரேல். ஓகே, சமாரியா இல்லை, அப்புறம் அதாவது சமாரியா அப்படின்னு போல. நான் ஏன் உங்ககிட்ட கேள்விக்கிறேன், உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டேன். பெத்தேலுன்னா என்ன ஆன்சரு? இல்லை இல்லை, பெத்தேல்னா என்ன மீனிங் சொன்னேன். அப்போ அது எங்கே இருக்கும்? அவ்வளோதான். புரிதுங்கள? அப்போ பெத்தேல் எங்கே இருக்குன்னா, அது எருசலேமில் தான் இருக்கணும். நம்ம பிளைண்டாக சொல்லணும். அது வாக்கு, அது யாருடைய நகரம்? அங்கிருந்து தான் சத்தியம் புறப்படும் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இந்த பெத்தேல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இன்சிடென்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது, வேற யாருக்காவது நடந்த சம்பவங்கள் பெத்தேலை குறித்து? பெத்தேல்ல ஸ்பெஷலா சரி படிக்கலாமா? ஆப்ரஹாம் என்ன பண்ணாருங்க? ஆதியாகமம் 12:10 படிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. சரி, இப்போ இல்லைங்க சிஸ்டர், இப்போ ஆப்ரஹாம் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்கேருந்து வந்தாரு ஆப்ரஹாம்? எங்கேருந்து வந்தார்? எந்த தேசத்துலேருந்து வந்தார்? எந்த தேசத்துலேருந்து வந்தாருங்க? ஓகே ஓகே, அவர் வேற ஒரு ஏரியாலேருந்து இப்போ எங்கே தேவன் காமிச்சதுக்காக வந்தாருங்க? இல்லை, இது திருப்பி கானானுக்கு வந்தாரா இல்லையா? தேவன் எங்கேருந்து கூப்பிட்டாருங்க அவரை? அவரு கல்தேய தேசத்துலேருந்து கூப்பிட்டாரு. வந்தது எங்க? கானானுக்கு ரீச் ஆகிட்டாரு. இப்போ கானானுக்கு வந்துட்ட பிறகு இப்போ கானானில் என்ன ஆச்சுங்க? பஞ்சம் வந்துச்சு. பஞ்சத்துக்காக இப்போ எங்கே போகிறாரு? அதுதான் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் சொன்னாதான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா லெசன் புரியும் அப்படின்றதுக்காக தான் உங்களை நான் கேள்வி கேட்டேன். எனக்கு ரொம்ப ஏதோ தெரிஞ்சுட்டு உங்களை கேள்வி கேட்குறதா என்னை தப்பாக நினச்சிக்காதுங்க, சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஆப்ரஹாம் கானானுக்கு வந்துட்டாரு, செட்டில் ஆகிட்டாரு. செட்டில் ஆகிட்டு இப்போ கானானில் என்ன இருக்குங்க? தேவனுடைய தேசத்தில் என்ன வந்திருக்கு? இப்போ பஞ்சம் வந்திருக்கு. இப்போ பஞ்சத்துக்கு பிழைக்கும்படியாக இப்போ எங்கே போகிறாருங்க? எகிப்துக்கு போகிறாரு. இப்போ படிங்க சிஸ்டர். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அப்படிங்க சிஸ்டர். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து. போதும். இப்போ எகிப்துக்கு போன பிறகு என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு? அந்த கிங்கு சாரால என்ன பண்ணுறாருங்க? வஞ்சிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் வருது இல்லையா? இப்போ 13 போயிடலாம். 13:1 படிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, எகிப்துக்கு பஞ்சம் பழைக்கிறதுக்காக போனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க? அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இவர் ஒய்ஃபை அவர் தங்கச்சின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த ராஜா என்ன பண்ண, எந்த ராஜா? அவர் சாரால அபகரிக்கணும்னு நினச்சவர் யாருங்க? இவர் பார்வோனா?
அப்படியா, கன்ஃபார்மா? ஓகே. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திரும்பவும் அவர் பயந்துட்டு என்ன ஆச்சுங்க, பிரச்சனை வந்துச்சு. தேவன் அங்கே வாதையை என்ன பண்ணுறாருங்க, வர வச்சதுனால நீயும் வேண்டாம், சாராலும் வேண்டாம், உன்னுடைய ஆடுகளும் வேண்டாம், எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ வருது. அதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருக்கு, லோத்து கூட, லோத்து அங்கே அது என்ன ஏரியாங்க, லோத்து இருந்த ஏரியா சோதம் கோமரால, அங்கே ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வர ஏரியா எங்குங்க, இப்போ படிங்க சிஸ்டர். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையும் உடையவன் சீமானுமாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன் கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எங்க தொழுது கொண்டாருங்க? ஸோ அப்போ இப்போ ஆபிரகாம் கானானை விட்டு திருப்பி எஜிப்டுக்கு போனாலும் திருப்பி வந்து தேவனை தொழுது கொண்ட இடம் எதுங்க? பெத்தேல், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம படிக்கிறோம். அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஆபிரகாமும் என்ன பண்ணியிருக்காருங்க, இங்கே பெத்தேலில் வந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டாருன்னு இருக்கு. யாக்கோபு திரும்ப எங்கேருந்து போறாரு, இப்போ கானான்லேருந்து எங்கே போறாரு யாக்கோபு? ஆரானுக்கு போறாரு. அவரு கானான் போயிட்டு திருப்பி பெத்தேலுக்கு வராரு. இவர் பெத்தேல்லேருந்து எங்கே போறாருங்க, வெளி தேசத்துக்கு போறாரு. போகும் பொழுது அவருக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு கனவு வருது. சரி, இது இப்போ நம்ம ஒரு லைட்டாக கொஞ்சமாவது படிச்சுருப்போம். ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் இப்போயாவது சொல்லுங்க, ஏன் இந்த கனவு கொடுத்துருக்குறாரு, ஏன் இந்த கனவு அவருக்கு வந்துச்சு? யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணது? சரி, சரி, ஆபிரகாமுடைய சந்ததி யாக்கோபுக்கு கனவு வந்தது. கனவு என்ன கனவுன்னா, தேவதூதர்கள் மேலே ஏறுகிறவங்க இறங்குறவர்களாகவும். நான் கேட்குறேன், கனவுக்கும் யாக்கோபுக்கும் என்ன சம்பந்தம் இந்த சூழ்நிலையை வச்சு பார்த்தோம்னா? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படல, போராடி ஆசீர்வாதத்தை பெறுறாரு. போறதே கனவை நிறைவேற்றி அந்த காட்டின கனவை என்ன பண்ண போறாருங்க, ஃபுல்ஃபில் பண்றதுக்காக போறாரு. சரி, இல்லை இது மாதிரிலாம் நம்மளுக்குலாம் என்ன இருக்குங்க, ஐடியாஸ் வரும். நான் அதுக்காக தான் கேட்குறேன். நம்ம ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்போம்ல, நான் கூட ஒன்று நிறைய திங்க் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லை, நம்ம சரியாக வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு என்ன பண்ணலாம், திங்கிங் வரதானே செய்யும். ஏன்னா கனவு என்ன இருக்குங்க, ஒருவேளை தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவதூதர்கள் கனவுல வந்தா அதுக்கு என்ன, இப்போ பாம்பு கனவுல வந்தா அதுக்கு என்ன, பூனை கனவுல வந்தா அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தேவதூதர்கள் கனவுல வந்தா என்ன அப்படின்னா நம்ம வேதத்தின் பிரகாரம் தானே பார்ப்போம். அப்போ தேவதூதர்கள் கனவுல வந்தா என்ன அப்படின்னு கூட நான் என்ன பண்ணேன், யோசிச்சோம். அப்போ தேவதூதர்கள் வந்தா என்னவா இருக்கும்? கரெக்ட் இது. ஆக்சுவலி தேவதூதர்கள் வந்தா என்ன பண்ணுவாங்க, செய்தியை தான் கொண்டு வருவாங்க. தேவதூதர்கள் டியூட்டி என்னங்க, இஸ் அ மெசஞ்சர்னா மெசேஜ் கொண்டு வருவாங்க தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவதூதர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆனால் இங்கே இருக்கிற தேவதூதர்கள் ஒரு மெசேஜும் கொண்டு வரல. அதுவும் ஒன்று குறிச்சிங்களா, அது நல்லா கவனிச்சிங்களா? தேவதூதர்கள் எங்கேருந்து எங்கே போகிறாங்க சிஸ்டர் சொன்னாங்க. தேவதூதர்கள் மேலேருந்து கீழே இறங்கி வந்தால் ஓகே, ஆனால் கீழேருந்து மேலே போனால் ஒருவேளை நம்ம படிச்சோமே டாக்டரோ, அங்கேருந்து போகிற தேவதூதர்களா, ஒரு டாக்டர்லேருந்து மேலே ஏறி போகிறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போது இந்த கனவு எதுக்காக காமிக்கணும்? அப்போ என்ன ஏணி வச்சிருக்கு, அந்த ஏணி மேலே யார் இருக்கா? அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, யாரும் இல்லை, நீங்க கர்த்தர் நிற்கிறாரா? சரி, அப்போ கர்த்தர் அங்கே நிற்கிறாரு, ஏணியினுடைய மேலே கர்த்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, ஒரு கனவு அப்படின்னும் பொழுது எப்படிங்க, இப்போ கனவு நம்ம பார்த்துருப்போம். யாருக்கு கனவு வந்துச்சுங்க? தானியல் கண்ட கனவு அப்படியே அதுக்கு விளக்கு தேவைப்படுச்சு, அது டீகோட் பண்ணுமா இல்லையா?
அது என்ன பண்ண, இப்போ நேபுகாத் நேச்சருக்கு கனவு வந்துச்சு, தானியலுக்கு கனவு வந்தது, அது அவருக்கு தெரியும் கரெக்டாக. ஆனால் நேபுகாத் நேச்சருக்கு வந்த கனவை என்ன பண்ண, அவருக்கு தலை பிச்சுட்டு போயிடுச்சு. அதை பார்த்ததும் அவருக்கு திகில் உண்டாயிடுச்சு. அப்போ என்ன இந்த கனவு என்ன, இது பார்த்தது இது எதுக்காக எனக்கு வந்துச்சு, அன்றைக்கெல்லாம் ஒரு தூக்கம் இல்லை, எல்லாரையும் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதுக்கான விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ கனவு காணும் பொழுது அதை டீகோட் பண்ணுறதுக்கு, அதை விலைக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஞானம் தேவைப்பட்டது. அப்போ கனவு எப்பவுமே எப்படி வருங்க, அப்படியே லிட்ரலாக வருமா, கனவு லிட்ரலாக வருமா? ஏன் இந்த வானம் ஏனி இப்போ பாருங்க, தேவன் வந்து நேபுகாத் நேச்சருக்கு என்ன பண்ணலாம், இப்படி கூட சொல்லிட்டு இருக்கலாம், என்னன்னு சொல்லிருக்கலாம், என்ன ராஜ்யம் பண்ற நீ, உன் ராஜ்யத்தை நான் என்ன பண்ண போறேன், கட் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ராஜ்யம் வரப்போகுது, அதுக்கு அடுத்தது இன்னொரு ராஜ்யம் வரப்போகுதுன்னு அப்படியே லிட்ரலாவே சொல்லியிருக்கலாமே. அதை ஏன் என்ன பண்ணாரு, மறைபொருளாக வச்சு ஒரு சிலையை வச்சு அந்த சிலையை உடைக்கிறது, தங்கமும் வெள்ளியும் பொண்ணும் வெண்கலுமா ஏன் காமிக்கணும்? அப்போ இதை விலைக்கு சொல்றதுக்கு தேவனுடைய ஆள் தான் வரணும் அப்படின்றது தேவனுடைய என்ன இருக்குங்க, திட்டம் இருக்குது. அப்போ கனவு எப்பவுமே மறைபொருளாக தான் இருக்கும், அதை டீகோட் பண்ணணும். அது யாருடைய ஞானத்தை வச்சு, தேவனுடைய ஞானத்தை வச்சு அதை டீகோட் பண்ணணும். அப்போ கனவு அப்படின்னு பொழுது அந்த டீகோடிங் கூட எப்படி இருக்கணுங்க, கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், இது வானத்தில் ஒருவேளை இப்படியா இருக்குமோ, இப்போ என்னோட திங்கிங் வந்துச்சு இல்லையா. இப்போ இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம் இல்லைங்களா, என்ன மாதிரி கேள்விப்பட்டோம், வானத்துக்கு 1000 வருஷ அரசாட்சியில் அது நல்லது தான், நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, பட் அதுதான் உண்மையாக இருக்குமா? நம்ம என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அது நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஒரு மீனிங் சொல்கிறோம், ஆனால் யாக்கோபுக்கு ஏன் இந்த கனவு காண்டாரு கொடுத்தாரு அப்படின்றது நம்ம படிக்காமலே விட்டுட்டுமே. ஸ்பிரிச்சுவலாக படித்தோம் நம்ம, ஆனால் யாக்கோபுக்கு ஏன் இந்த கனவு காமிச்சாருன்னு நம்ம படிச்சிருக்கணுமா இல்லையா? அதை படிக்கவே இல்லை நம்ம கடைசி வரைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாக்கோபுக்கு ஏன் இந்த கனவு கொடுத்தாருன்னு நம்ம படிச்சுட்டு தான் அதை ஸ்பிரிச்சுவலாகவே நம்ம எடுக்க முடியும். அப்போ யாக்கோபுக்கு ஏன் கொடுக்கணும்? யாக்கோபுடைய சூழ்நிலை என்ன, இப்போ பயந்துக்கிட்டு ஆரானுக்கு போகிறாரு. அப்போது யாக்கோபை ஸ்ட்ரென்த் பண்ணணும், அவரை டிடன் பண்ணணும், நீ என்ன பண்ணாத, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு காமிக்கிறாரு. அந்த கனவு காமிச்ச பிறகு அவர் பெலன் கொண்டு, ஆக்சுவலி அதுக்கான ஆன்சர் கீழேவே இருக்குது, அது நம்ம படிக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நிழல் பொருள் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துட்டதுனால தான் இங்கே பிரச்சனையே வருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அவர் என்ன பண்ணார், அந்த பெத்தேலில் என்ன பண்ணிட்டாரு, அங்கே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல அவரை தொழுது கொண்டு என்ன பண்ணிட்டாருங்க, போயிடுறார் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது என்ன ஆகுது, அங்கே போகிறாரு, பிள்ளைகள்லாம் பெருகுது, ராகையில் என்ன பண்ண திருமணம் செய்து கொள்கிறார். திரும்பவும் என்ன பண்ணுறாருங்க, தேவதூதன் அவருடைய கனவுல வந்தாரா இல்லையா? வந்து என்ன சொன்னாருங்க, இங்கே அவர் ஒன்றுமே இல்லாமல் போனார். இவர் போனதுனால தான் என்ன இருக்குங்க, மாமனாருக்கு ஆசீர்வாதம் வச்சு. இது நான் படிக்கக்கூடாது, ரொம்ப லென்த்தாக போர் ஆகிடும்ன்றதுக்காக உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் பழகி பிறக்கிறார். யார் நிமித்தம்? மாமனார் வீடே இப்போ செழிப்பாயிடுச்சு. யாருனால? ஏன் யாக்கோபு பிளஸ்ட் ஆகுறாரு, ஏன் மாமனார் வீடு பிளஸ் ஆகுது? தேவன் அவரே சொல்கிற ஸ்டேட்மெண்ட், தேவன் உன் கூட இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரியுது அப்படின்றார். அப்போது பிளஸ்ட் ஆகிட்டாரு. இப்படியே இருந்தாலே அவர் என்ன ஆகிடுவாருங்க, இப்போ மாமனார் வீட்லேயே செட்டில் ஆகிடுவார். கரெக்டாக? ஏன் செட்டில் ஆகிடுவார்னா, அவங்க வீடு இங்கே வரவும் பிடிக்காது, அவருக்கு மனசு இல்லை. ஏன் சொல்லுங்க, எங்கே? கரெக்ட் சிஸ்டர். ஏன்னா இங்கே ஏசாவுக்கு மேலே ஒரு பயமும் இருக்குது. சாதாரணமாக வந்துடுவாரா? வரவே மாட்டார். இப்போ கூட 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீகார்காரன் இங்கே என்ன பண்ணியிருக்காருங்க, ஒரு மர்டர் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா நியூஸு? அவர் இப்போ 15 வருஷம் கழிச்சு அவர் பிடிச்சி தூக்கிட்டு விட்டாங்க. பார்த்தா அவர் கை காலெல்லாம் உதறது, இனிமேல் அவர் ஜெயிலில் போட்டு என்ன பண்ணுறதுங்க. ஸோ அந்த மாதிரி இவரே பயந்துன்னு போய் செட்டில் ஆகிருக்காரு. திரும்ப அதுவும் என்ன இருக்காரு, புள்ள குட்டி பொண்டாட்டி பிஸ்னஸ் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குங்க, செட்டில் ஆனவர் லேஸில் வந்துடுவாரா? அதுவும் அங்கே போனால் வேற கொலை பண்ணுறதுக்கு யார் இருக்கா? ஏசா இருக்கும் பொழுது எப்படி வருவாருங்க? அப்போ திரும்பவும் தேவன் இவருக்கு என்ன பண்ணணும், பேசணுமா இல்லையா? அப்போ பேசினார். அதுவும் ஒரு தூதர் நைட்டில் என்ன பண்ணுறாருங்க, வந்து நீ என்ன பண்ணு, இங்கே இருக்கக்கூடாது, திரும்பவும் நீ என்ன பண்ணணும், ஓ அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாருங்க,
கிளம்பும் பொழுது கிளம்பி வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு இந்த விஷயம் யாருக்கு தெரியல? அவங்க மாமனா லாபானுக்கு தெரியாது. அவன் தெரிஞ்சா என்ன ஆகுங்க? எப்படி விடுவா? இவ இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குங்க, பிளெஸிங் வந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால. ஆனாலும் வீட்டில் துரத்திக்கிட்டு வரான், எப்படி என்கிட்ட சொல்லாமல் போகலான்னு. ஆனால் இடையில மறித்து என்ன சொல்கிறாங்க, அவனை ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு லாபானுக்கு என்ன ஆச்சுங்க, மெசேஜ் வந்துச்சு தேவதூதர் மூலிமா. அப்போது லாபானே வந்து சொல்கிறாரு, நீ போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, உன்னை நான் போக விட்டுருக்க மாட்டேன், ஆனாலும் தேவன் என் கூட இடைப்பட்டதுனால உன்னை நான் போக அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு இவங்கள என்ன பண்ணுறாங்க, விடை பெற்று கொண்டு வர்றாங்க. அப்போ போறது ரிட்டர்ன் போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். திரும்பி ஒரு பெத்தேல் கிட்ட வந்துட்டாரு. ஆதியாகமம் 32:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னாயிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வாங்க சிஸ்டர், என்ன நடக்குது? பின்பு யாக்கோபு ஏதோம் சீமாயை சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும். சரிங்க சிஸ்டர், அப்படியே லாஸ்ட் 30 வந்துருங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். 29 கொஞ்சம் படிங்க சிஸ்டர். 29 என்ன நடக்குது? அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஓகே, ஆசீர்வதித்தாரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை இடத்துக்கு பேர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா பெனியேல் என்று சொல்லிட்டு பேரிட்டு திரும்ப என்ன பண்றாருங்க, ரிட்டர்ன் வரார். அப்போ யாக்கோபு போகும்பொழுது ஒரு கனவு கண்டார், அது பெத்தேல். வரும்பொழுதும் தேவதூதர்கள் மூலிமா இடைப்பட்டு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்குறாரு. அந்த இடம் பேர் பெனியேல். ஸோ நம்ம பெனியேலை பற்றி இப்போ படிக்க போகிறது இல்லை. இந்த பெத்தேல் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எந்த இடங்க, எருசலேமில் இருக்கிற பெத்தேல். அந்த பெத்தேல் அப்படின்னு சொன்னாக்கா தமிழில் என்னன்னு சொல்கிறதுங்க, தேவனுடைய வீடு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த தேவனுடைய வீடை பற்றி என்னென்னலாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது தேவனுடைய வீடுன்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சிடலாம். ஒரே ஒரு வசனம் படிச்சிடலாம். வரும் மத்தேயு சங்கீதம் 132 13 14 படிங்க. சங்கீதம் 13 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். சரி, தாவீதுக்கு இந்த இடத்துல என்னுடைய ஸ்தலத்தை, அதாவது தேவனுடைய ஆலயத்தை யார் கட்டினா? தேவன் நானோ எதில் இருக்கேன், மச்சிப்பாவு பூசின வீட்டில் இருக்கேன். ஆனால் தேவனுடைய ஆலயமோ எங்கே இருக்குங்க? அதனால் நான் என்ன பண்ணுறேன், தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தாவீது நினச்சி தேவனுடைய ஆலயத்தை கட்டினாரா? இல்லைண்ணா, அவர் கட்டல. பட் ஆனால் அவர் தானே ப்ளூ பிரிண்ட் போட்டுது. ஸ்பெசிக்கலாக கட்டுனது சாலமன். பட் இவருடைய சிந்தையில தோணுது கேட்குற யாரு? தாவீது கட்டினாரா? இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டா? சாலமன் தான் கட்டினாரு. தேவனுக்கு ஒரு ஆலயம் வேணும்னு சொல்லிட்டு அது தாவீதுடைய சிந்தையிலேருந்து வந்துச்சான்னு கேட்குறேன். ஆமாம், இப்படி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வசனத்தை நான் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் படித்து பாருங்கள். தாவீதே இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் கொடுத்தது யார் தெரியுமா? தேவன். ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்குலாம் சொல்ல நம்ம அந்த சாப்டரோட கான்டெக்ட் படிக்கல. அதனால தான் நம்ம தாவீது கட்டினார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்தலத்தில் நீ எனக்கு என்ன பண்ணு, ஆலயத்தை கட்டு. நீங்கள் படிச்சிருக்கீங்க எனக்கு அது சடனாக ஞாபகம் வரல. ஸோ இந்த இடத்துல நீ எனக்கு ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அது எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்ததே யாருன்னா தேவன் தான். ஸோ அப்போ என்னன்னா, ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு இந்த ஸ்தலத்தில் என்னுடைய ஆலயம் வேணும், இந்த இடத்துல தான் நான் தாபரிப்பேன், இந்த இடத்துல இருக்கிற ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணுறாருங்க தேவன்?
ஒரு பர்டிகுலர் இடத்த பற்றி பேசுகிறாருன்னா அந்த இடம் எவ்வளோ வேல்யூபிளான ஏரியாவாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ கூட நம்ம என்னன்னா நம்ம எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெளியூர்லேருந்து தான் சென்னையில் வந்து வசிக்கக்கூடியவங்கள நிறைய பேர் இருப்பாங்க. எப்போவுமே நம்மளுடைய சொந்த ஊருக்கு போகணுன்னா, நான்லாம் பார்ன் அண்ட் ப்ராட் சென்னை, நான் பிறந்தது தான் சென்னை தான், எங்கள் அம்மா அப்பா பிறந்தது தான் சென்னை தான், இந்த மாதிரி 2-3 தலைமுறை நம்மளுக்கு சென்னை தான், நம்மளுக்கு ஊரே கிடையாது. ஆனால் நீ சிலர் இருக்கலாம், நம்மளாம் என்ன பண்ணுறோம், அம்மா அப்பாவுடைய ஊர் எங்கே இருக்கும், வேறு ஏதாவது இருக்கும். நம்ம மேக்ஸிமம் சென்னையில் இருக்கிறவங்களாம் எங்கே இருந்தீங்க, வேலை செய்கிறதுக்காக இங்கே வந்தவங்களாம் இருப்போம். அப்போது நம்மளுடைய சொந்த நேட்டிவ் பிளேஸுக்கு போகணும்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம பிறந்த இடம் அது, நம்ம விளையாடின இடமா இருக்கும். ஸோ அங்கே ஒன்றுமே இல்லைனா கூட அங்கே போனாலே நம்மளுக்கு என்னங்க ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுடைய மனசுக்குள்ளே. ஏன் இல்லைங்க, அதுதான் நம்மளை கொண்டு வந்த ஏரியா அப்படின்றதுனால. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க யாரை வேணுமானாலும் கேளுங்க, அவங்களுக்கெல்லாம் என்னங்க பாருங்கள், இப்போ இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, அவங்களாம் கனடா அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெயர்ந்து போனாலும் கூட பட் அந்த சொந்த பிளேஸ் மேலே அவங்களுக்கு என்ன இருக்குங்க, ஒரு தண்ணி இருக்குது. அதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் நம்ம நாட்டை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். இஸ்ரேலை விட்டுடலாம், இஸ்ரேலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அவங்களுடைய வாஞ்சு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சாதாரண ஒன்றுமே இல்லாத நம்மளே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சொந்த நேட்டிவ் பிளேஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோ ஆசை இருக்குது, நம்ம மனசில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும் பொழுது, இது தேவன் ப்ராமிஸ் பண்ணுது யாருக்கு, இஸ்ரேல் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுடைய சந்ததி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏன் சொல்கிறேன், இந்த தேவனுடைய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த இடத்து மேலே ஏன் அவ்வளோ கொல்ல பிரியம் பாருங்களேன். இப்போது இஸ்ரேலில் வந்து சிதறடிக்க பட்டாங்க. 1948 மே 14 தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சுதந்திரம் அடைஞ்சுது. அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் சிதறி கிடந்தாங்க, எல்லா ஊர்லேயும் சிதறி இருந்தாங்க, இந்தியா கூட இருந்தாங்க. அப்போது பால்ஃபோர் டிக்ளரேஷன் வரும்போது அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பால்ஃபோர் டிக்ளரேஷனில் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க, அதாவது அந்த சயின்டிஸ்ட்டு நம்ம தியோடர் என்ன பண்ணாருங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் பாம்லாம் காலியாக போயிடுச்சு, வெடி மருந்து இல்லை. ஆனால் வெடி மருந்து இருந்தால் இப்போ என்ன பண்ணலாம், இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் வெடி மருந்து இல்லை. அப்போது சோளத்தின் மூலியமாக அவர் தியோடர் வந்து யாருங்க, ஒரு பெரிய கெமிஸ்ட் சயின்டிஸ்ட்டு, நீங்கள் சோளங்களை கொண்டு வாங்க, அதுலேருந்து உங்களுக்கு நான் வேதிப்பொருட்களை என்ன பண்ணுறேன் தயார் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணாங்க, அந்த வெடி மருந்து அவர் சோளத்துலேருந்து எடுத்து கொடுத்ததுனால போரில் செகண்ட் வேர்ல்டு வாரில் யார் வின் பண்ணுது, இங்கிலாந்து வின் பண்ணிச்சு. அப்போ பால்ஃபோர்னு சொல்லக்கூடிய அந்த கவர்னர் என்ன பண்ணாருன்னா, ஒரு டிக்ளரேஷன் ஏற்படுத்தி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுக்கு ராஜ்யத்தில் பங்கு வேணுமான்னு கூட கேட்டாங்க. பட் ஆனால் அவங்க கேட்டது என்ன தெரியுமா, எங்களுடைய சொந்த நாடுக்கு நாங்கள் திரும்பி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அந்த இடம் பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு என்ன நாடு வேணும்னா எங்களுடைய முற்பிதாக்களுடைய இடம் தான் வேணும். அதை தவிர்த்து சில இடங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. என்னென்ன இடம் சஜஸ்ட் பண்ணாங்க தெரியுங்களா, ஆஃப்ரிக்கா, ஏன் ஸ்ரீலங்கா கூட சஜஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு ஸ்ரீலங்கா மேலே ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ ஸ்ரீலங்கா, ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி நிறைய இடத்த என்ன பண்ணாங்க, இங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாலும் அவங்க தேர்ந்தெடுத்த இடம் எதுங்க, இஸ்ரேல் அப்படி ஜெருசலேம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போது ஏன் இவங்களுக்கு இந்த இடத்தின் மேலே இவ்வளோ பற்று, இவ்வளோ ஈர்ப்பு, ஏன் இவ்வளோ ஈர்ப்பு இவங்களுக்கு இந்த மேலே, இந்த இடத்தின் மேலே? அங்கே ஒன்றுமே இல்லை, அது என்னங்க, அது மலை இல்லை பிரதர், அது ஃபுல்லாகவே பாய்சனஸ் ஏரியா. அது அந்த இடம் இன்னைக்கு பூச்சோலை மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்தின் மேலே ஏன் இவ்வளோ அக்கறை? அதாவது அரபியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து இந்த இடத்த வாங்கி ஆரம்பத்தில் போனாங்க இல்லையா, அப்போ போகும்பொழுது இந்த இடத்த விற்றாங்க பாருங்க. யார்கிட்டேருந்து வாங்கினாங்க, ஆக்சுவலி ஒட்டமான் கிட்டே இருந்தது அந்த இடம். அது போயிட்ட பிறகு அரபியர்கள்கிட்டையும் சில கொஞ்சம் ஏரியாக்கள்லாம் இருந்தது. யாராவது அரபியர்கள் என்ன நினச்சாங்கன்னா, போட்டி போட்டுட்டு விற்றானுங்க. எந்த முட்டாள்றா அவன் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறான், இடத்த வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு இவனுக்கு என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக விற்றாங்க. விற்றுட்டு இப்போ சும்மா சண்டை போடுறானுங்க. அதோட ஹிஸ்ட்ரிலாம் இவங்களுக்கு தெரியாது பொழுது. ஸோ அப்போ என்னென்னா, இந்த இடத்த யார் வாங்குவா, இதை போய் விலைக்கு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக விற்றுட்டாங்க. இவங்க வாங்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை யாக்கோபு நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி போகலாம். ஏன் இந்த கனவு, இது நம்ம இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் நினச்சி மனசில் வச்சுக்கோங்க. அப்போது ஏன் இந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. யாருக்குங்க, ஆபிரகாமுக்கு. அது மட்டுமா, சரி ஆபிரகாமுடைய சந்ததியை பார்க்க போனால் எங்கே செத்தாலும் என்ன பண்ணுங்க,
எங்களுடைய எலும்புல எடுத்துகிட்டு போய் எங்கே வைங்கன்றாருங்க. ஏன் நாங்கள் இங்கே செத்துட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி யார் பண்ணா? சாராளுடைய எலும்பு, அப்புறம் எகிப்தில் யாக்கோபனுடைய எலும்பு, வெரி குட், யாக்கோபுடைய எலும்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் எகிப்தில் இருக்கும்போது யாக்கோபு பிளெஸ் பண்ணுவார் பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் போய் படிங்க. அதில் தெரியும் அவருடைய அந்த இடத்தின் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை என்னன்ட்டு. அதனால தான் நம்ம இந்த யாக்கோபு சப்ஜெக்டை பற்றி படிக்கிறோம். யாக்கோபுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு, ஏன் இந்த இடம் அவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த கனவை காமிக்கிறாரு. ஸோ அப்போது முற்பிதாக்கள் கூட பார்த்தாலும் அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் மரிச்சாலும் பரவாயில்ல, எங்களுடைய எலும்புகள் எங்கே போனோம்? எருசலேமுக்கு போனோம். வாக்குத்தத்தம் பண்ண கானான்ல என்ன ஆகணுங்க? சரி, தேவன் ஒரு விஷயத்தை சொல்கிறார் இல்லைங்களா? என்ன சொல்கிறார் பாருங்க, யாக்கோபினுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன். யாருக்கு நீங்கள் ஆபிரகாமை விட்டு அடுத்து யார்கிட்ட பேசும்போது தான் என்னன்னு பேசுகிறாருங்க? மோசே வரைக்கும் பேசினாலும் என்னன்னு பேசுகிறாருங்க? ஏன் அந்த மாதிரி சொல்கிறாருங்க? நம்ம கூட ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோங்க? அந்த மாதிரி தான் சொல்லி ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் தேவனும் என்ன பண்ணுறாருங்க? தன்னுடைய பக்தர்கள் மூலிமா இடைப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. ஏங்க அவங்களுக்கு டைரெக்டாக வாக்கு தத்தம் பண்ணதுனால அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்ட்டு அவருடைய பக்தர்குள்ள பேசும்பொழுது இவங்களாம் மறிச்சிட்டா கூட என்ன பண்ணுறாருங்க? ஆபிரகாம் மறிச்சாலும், யாக்கோபு மறிச்சாலும், ஈசாக்கு மறிச்சாலும் அடுத்து வரக்கூடிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கிட்ட பேசுறது என்னங்க? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் பேசுகிறாரு. நான் அந்த என்ன தெரியுமா சொல்லுவேன், செத்து போனவங்க பேர் என்னத்துக்குப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே? இப்போ பாருங்க, அடுத்த நம்முடைய தலைமுறை பழைய இப்போ என்னுடைய தாத்தாக்கு தாத்தா யாருன்னு கேட்டால் எனக்கு என்ன ஆகுது? தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தாத்தாவே தெரியாது. அந்த மாதிரி நம்மளுக்கும் 2 சந்ததி போச்சுன்னா நம்ம யாருன்னு என்ன ஆகாதுங்க? தெரியாது அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். பட் தேவன் இதை ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஏன் அப்படின்ற நான் நம்ம யோசிச்சிருக்கிறோமா? சொல்லுங்கள் சிஸ்டர். ஒன்று வாக்கு தத்தத்தை ரிமைண்ட் பண்ணுறாரு. வாக்கு தத்தத்தை ரிமைண்ட் பண்ணுறாரு, சரியான ஆன்சரு. அது கூட ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுங்களா? தேவன் மரித்தோருக்கு தேவன் இல்லை, அப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தேவன். அது ஆபிரகாம் மறிச்சிட்டாங்களே, அவர் சந்ததி இருந்தாலும். அப்புறம் என்னன்னா, திரும்பவும் ஆபிரகாமுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ ஆபிரகாமுக்கு அது ப்ராமிஸ் நிறைவேற்றி கொடுப்பாரா இல்லையா? அப்போ ஆபிரகாம் செத்தவருக்கு எப்படி ப்ராமிஸை நிறைவேற்றுவார்? அப்போ என்ன பண்ண ஆபிரகாம்? அவ்வளோதான். யாக்கோபுக்கு ப்ராமிஸ் பண்ணார்ல, அப்போ யாக்கோபுக்கு ப்ராமிஸ் பண்ண யாக்கோபு கிட்ட நிறைவேற்றணுமா இல்லையா? அப்போ நிறைவேற்றுறதுக்கு யார் வேணும்? அப்போ வேணுமா இல்லையா? அப்போ 3 பேர்கிட்டயும் 3 ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறா இல்லையா? அப்போ அவங்க ப்ராமிஸ் பண்ணவங்க கிட்ட, இந்தப்பா உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போது மரித்தோருக்கு நான் தேவன் இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ யாருங்க? ஆபிரகாமும் யாக்கோபும் ஈசாக்கும் சரி வந்து அவங்க கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்ணதை தேவன் நிறைவேற்றுறதுக்கு நான் வல்லவராக இருக்கிறேன், அதனால தான் நான் மரித்தோருக்கு தேவன் இல்லை, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தேவன் சொல்கிறார். சரிங்களா? ஸோ அப்போது பார்த்துக்கோங்க, அப்போ இந்த ஜனங்களுக்கு அவ்வளோ ஜீல் இருக்கும் பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லாத நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம நம்மளுக்கு ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போகாத அப்பா அம்மா மேலேயே இவ்வளோ நம்மளுக்கு என்ன இருக்குங்க, அவ்வளோ அக்கறையும் நம்ம வாழ்ந்த நம்ம பிறந்த ஊர் மேலே அவ்வளோ அக்கறை இருக்கும் பொழுது தேவன் ப்ராமிஸ் பண்ணுற ஒரு ஏரியான்னும் பொழுது பாருங்கள், நம்மளுக்கும் எபிரேய மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளுக்கும் ஒரு யூதனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அந்த யூதன் மேலே நம்ம கொஞ்சம் இரக்கம் இல்லை, அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கா இல்லையா? எதனாலங்க? அவங்களுடைய தேவனும் நம்முடைய தேவனும் ஒரு தேவன். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு எனக்கும் என்ன தொடர்பு? அவ்வளோதாங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவனும் நான் ஆராதிக்கிற தேவனும் ஒரே தேவன். உங்கள் அப்பாவும் என் அப்பாவும் ஒரே அப்பா ஸ்பிரிச்சுவலி, கரெக்டா? ஸோ அந்த அந்த பிளெண்டிங், அந்த பைண்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே இருக்கிறோமா இல்லையா? இப்போ நான் பேசுகிறது என்னை பேச வச்சு நீங்கள் கேட்கணுன்றதுக்கு என்ன தலைவிதி உங்களுக்கு? அப்போது தேவனுடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுன்றது தானே. ஸோ அப்போது சொல்ல வரேன், இப்படி எல்லாம் நம்ம பைண்டிங் ஆகுறது யார் மூலியமா?
தேவன் மூலியமா. ஸோ அந்த மாதிரி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த மாதிரி ஒரு பைண்டிங் இருக்குது, ஒரு ஒரு கட்டை, ஒரு என்ன இருக்குங்க, ஒரு லிங்க் இருக்குது. அது அவங்களுடைய லெகசி, அது மரபணுவில் இருக்குது. அது சாதாரணமாக போயிடுமா? போகாது இல்லையா? இப்போ பார்க்கலாம் நம்ம இந்த பாடத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பாடத்துக்குள்ளே போகலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஓகே, ஸோ இது நம்ம எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடியது. யாருடைய வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவாங்களா? தேவனுடைய யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். கம் லெட் அஸ் கோ அப் த மவுண்டன் ஆஃப் த லார்ட், ஹவுஸ் ஆஃப் காட் ஆஃப் ஜேக்கப். ஸோ என்னன்னா தேவனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய யாக்கோபினுடைய வீட்டுக்கு போகலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது என்னன்னா யாரெல்லாம் போவாங்க? பில்கிரிம்ஸ், புனித யாத்திரை. இதுதான் தேவனுடைய வீடு. அந்த வீடு யார் என்னன்னு சொல்றேன்? யாக்கோபின் தேவனாகிய தேவனுடைய வீடு. கரெக்ட், எடுத்து கொடுங்க. ஸோ அப்போ போகலான்னு யார் சொல்லுவாங்களா? திரளான ஜாதிகள் தானே போட்டிருக்க. அப்படின்னா என்னங்க, உலக மக்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும். அது எந்த நாள், அது எந்த ஏரியா, எங்கே போகலான்னு சொல்கிறாங்க? அது தேவனுடைய வீடு, சியோன் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த ஏரியாவை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, இப்போது படிச்சுட்டு இருக்கோம். அந்த இடத்துலேருந்து தான் யார் என்ன பண்ணுறாருங்க? யாக்கோபு கனவு கண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கனவுக்குள்ளேயே போலியே புதர், ஏனி என்ன ஆச்சு புதர் அப்படி தானே தோணுது நம்மளுக்கு. சரி, இப்போ இந்த ஏனி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியிலேருந்து வானத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஏனியில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இருந்தாங்க. அங்கே மேலே அந்த ஏனியினுடைய உச்சியில் கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்போவுமே கனவு நான் டீகோட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நம்ம கனவை மட்டும் ஏனின்றதை என்ன பண்ணிட்டோம்? ஏனினே எடுத்துக்கிட்டோம். கரெக்டா? அப்போ ஏனினா என்னன்னு இப்போ நம்ம இது ஸ்பிரிச்சுவலாக எடுத்தோம் அப்படின்னாக்கா, அப்போ ஏனினா என்னன்னு நம்ம ஸ்பிரிச்சுவலாக எடுக்கலாம். அது டீகோட் பண்ணல. ஏனி போட்டாச்சு, மேலே ஏறி இறங்கிடுறேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்போ தேவ தூதர்கள்னா என்னன்றதையும் டீகோட் பண்ணணுமா இல்லையா? கரெக்டில்ல? அது மேலே கர்த்தர் இருக்காருன்னா கர்த்தர் யாரு அப்படின்றது டீகோட் பண்ணணும். அப்போது நம்ம ஒரு சில நம்மளுக்கு எதுலாம் கரெக்டாக இருக்குதோ அதை மட்டும் என்ன பண்ணுறது, எடுத்துக்கிறது, சிலதை விட்டுறது அப்படின்றத பார்க்குறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கீழே இப்போ நம்ம சிஸ்டர் படிச்சுட்டு விட்டீங்கல்ல, எங்கே படிச்சு விட்டீங்க? ஆதியாகமம் 28 15 வரைக்கும் படிச்சிங்கல்ல? அப்போ அதுக்கு அடுத்து இது படிங்க சிஸ்டர். 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இதுதான் கீ வேர்சஸ். இந்த கனவு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான சாவி எதுங்க? 15ஆவது வசனம் தான். சரிங்களா? அப்போ 15ஆவது வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காக தான் அந்த கனவையும் காமிக்கிறாருன்னு அர்த்தம். எந்த கனவு? தேவதூதர்கள் மேலே போயிட்டு கீழே வர கனவே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வார்த்தைக்காக தான். இந்த வசனம் தான் அதுக்குடைய கீ அப்படின்றத பார்க்குறேன். உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாக்கோபுக்கு நம்மளோட லைஃப்ல என்ன ஆனாலும் என்ன ஆவாருங்க, அவர் எங்க வருவாருன்னு அர்த்தம். இங்க வருவார். பெத்தேலுக்கு நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க, வருவே அப்படின்றத தான் நான் உனக்கு ஒரு ப்ரீ ஷோவா என்ன பண்றேன், ஒரு கனவு காமிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி, இது எப்படி, அது இந்த வசனத்துக்கு எப்படி அந்த கனவுக்கும் என்ன லிங்க், அது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். 16வது படிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் என்ன பண்றாருங்க, இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஓகே, அப்போனா என்னன்னா இவ சும்மா சொன்னார் அவர் இது தேவனுடைய வீடுன்ட்டு, இல்லை ஒரு 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 இல்லை நம்மளுக்கு எழுதி வச்சிருக்குதா, சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு கதை எழுதுற மாதிரியோ இல்லை ஏதோ மாதிரி எழுதி வச்சிருக்குதா? இது என்ன இருக்குங்க, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை அப்படின்றாரு. அப்போ இது எங்க இருக்குதுங்க, தேவனுடைய வீடு பூமியில தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சங்கீதம் படித்தோம் இல்லைங்களா, சங்கீதத்தில் சங்கீதக்காரன் என்னன்னு சொன்னாருங்க, சொல்லியிருக்காருங்க என்ன, இதுதான் மீகல படித்தோம் இல்லைங்களா, இங்கே அநேக ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ யாக்கோபுக்கு இப்போதான் தெரியுது அந்த கனவை பார்த்துட்டு அவர் பயந்து என்ன சொல்றாருங்க, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற அல்ல. அப்போ யாக்கோபுக்கு இந்த கனவு எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குது. அதனால தானே அவர் எகிப்துக்கு போனாலும் என்னுடைய எலும்பு எங்கே போகணும்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த கனவனுடைய வீரியம் தான். அப்போ இதே அந்த இன்ட்ரெஸ்ட்டு அவருடைய சந்ததிக்கும் என்ன பண்ணாருங்க, கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எஃப்ராயிமுக்கு கொடுக்குற மனாசைக்கும் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் இருக்குது பாருங்கள். கடைசி அவர் மறிக்கும் பொழுது அந்த ப்ராமிஸை படிக்கும் பொழுது அவர் சொல்லுவார் இவங்களுக்கு அட்வைஸ், நெக்ஸ்ட்டு இந்த நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த மனசாய்க்கு அடுத்த சந்ததியை தந்திருக்கக்கூடியவங்களுக்கு அவர் சொல்லுவார். சரிங்களா? சரி, இப்போ 18 படிங்க சிஸ்டர். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு. இப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா பெத்தேல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வைக்கிறார். இது அவர் கண்ட தரிசனத்தினால இந்த பேர் அவர் என்ன பண்றாருங்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஏனி அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை எபிரேயத்தில் என்னன்னு போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லை? வெரி குட். சுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா அங்கே போட்டிருக்கேண்ணா. சரி, ஸோ சுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்குது அப்படின்றத பார்க்கும். சுலாம் அப்படின்னா ஏனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பாருங்க, ஈப்ரு 551 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏனி. சரி, ஏனி ஏன் வானத்துக்கு மேலே வச்சிருக்கப்பட்டிருக்கு? இவர் கனவு கண்டுக்கிறாரு. அந்த தேவ தூதர்கள் யாராக இருப்பாங்க? தேவ தூதர்கள் நம்ம எப்படி டீகோட் பண்ணுறது? சரி, அந்த இது ஏனி அப்படின்றதுக்கு ஏனி ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம? ஏறுறதுக்கு தான். அசெண்டிங்கா டிசெண்டிங்கா? அது அசெண்டிங். ஸோ அப்போ பாருங்களேன், இந்த மாதிரி இதே சுலாம்ன்ற வார்த்தையை வேறு சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே தெரியுமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சுலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை? இந்த வேவு பார்க்க போனாங்க இல்லைங்களா? வேவு பார்க்கும் பொழுது தமிழில் படிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே அந்த ஏரியாவை நம்ம பிடிச்சிடலான்னு தான் இருக்குது. 13 படிங்க. என்னாகுமோ 13:30. 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். அங்கே என்ன இருக்குங்க? திரும்பி படிங்க, நான் கவனிக்கல. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். அங்கே ஏறி போவோன்னு ஏதாவது இருக்குங்களா? உடனே போய் இல்லை, அந்த ஏரியாவை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னு தானே இருக்கு. அது இங்கிலீஷில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் படிங்க. அண்ட் காலேப் silence the people before Moses and said, let us go up at once. Let us go up. ஆனா தமிழ்ல என்ன இருக்கு? அதுக்கும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல தானே? கன்ஃபார்மா? அது ஆக்சுவலி மேட்ச் ஆகல. அது இன்னொரு ஈஸி ரீட் வெர்ஷன் ஒன்று இருந்தது, நான் வச்சுட்டு இருந்தேன், அது மிஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் திருவிவிலியத்துலேயும் அப்படி இல்லை, திருவிவிலியத்தில் கூட அப்படி இல்லை, அதில் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா let us go up. let us go upனா மேலே போகலாம் அப்படின்னு தானே சிஸ்டர்? ஸோ அதுக்கு பாருங்கள், அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த லெட்டஸ்ன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் அலான்னு இருக்கா? அது ஸ்ட்ராங்ஸில் லெட்டஸ்ன்ற வார்த்தைக்கு அலான்னு அர்த்தம். அலான்றதுக்கு கீழே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, கோ அப், ஏறி போங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஏறி போங்க. அப்போ ஏனிக்கும் ஏறி போகிறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா? இருக்க, ஏனியில் தானே மேலே ஏறி முடியும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? எங்கே? அதாவது கானானை கான்கர் பண்ண போகிறாங்க. வேவு பார்க்க போகும்பொழுது கேலப் வந்து என்ன பண்ணுறாருங்க? சொல்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணலாம்? ஏறி போய் பிடிச்சிடலாம் அப்படின்றாரு. ஆக்சுவலி மீனிங் பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளில் இருக்கிறது என்னங்க, இதே மீனிங்கை தான் கொடுக்கும். ஆனால் சொல்லுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஈப்ரூவில் இருக்கிறத நம்ம வச்சு பார்த்தா தான் அந்த கனவை நம்மளால் என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது என்ன வார்த்தைக்கு இந்த லெட்ஸ் கோ அப்புன்னு இருக்குல்ல, ஏறி போகிறது, அசண்டுன்னு இருக்கு சொன்ன இல்லைங்களா, ஏறி போகிறதல் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க? சாரி, என்ன ஈப்ரூவில் படிங்க பக்கத்தில்.
அலா அலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். சரி, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது அப்படியே நிறுத்தி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சில இது ஃபோட்டோ பார்த்துடாதீங்க. இப்போ என்னென்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது 1948 இவங்க சுதந்திரம் அடைஞ்சு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மூமெண்ட் நடந்தது. யாருக்கு? இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பெரிய மூமெண்ட் நடந்தது. 1878 79 தேடுறது. அப்புறம் 1910 இல்லை 10 வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. 2 ஜைன் மூமெண்ட் நடந்துச்சு. அப்புறம் 1904 பெட்டோ தக்காவா அப்படின்னு சொல்கிற ஒரு மூமெண்ட் ஜெர்மனில் நடந்துச்சு, அங்கங்கெல்லாம் நடந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் டைம் இல்லாமலே அவ்வளோ யூதர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மூமெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம எங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம், இந்த 3 மூமெண்ட்டை எதுக்கு அப்ளை பண்ணுவோங்க? நம்ம அந்த எசேக்கியல்ல எரேமியா 38வது அதிகாரத்தில் அப்போது ஈஸியில் அவர் என்ன பண்ணுவாருங்க, எரேமியா பள்ளத்தாக்கு பார்க்கும் பொழுது அங்கே என்ன இருக்குங்க, வெறும் எலும்பு கூடுகள் இருக்குது. அப்போது அந்த உலர்ந்த எலும்புகள் திரும்ப ஜீவனை பெற்று வரும், நரம்புகளாக கட்டி சதைகளாக ஆக்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த 3 மூமெண்ட்டை கம்பேர் பண்ணி பேசுவோம். சரி, நம்மளுக்கு அதை பற்றி இப்போது விஷயம் இல்லை. இப்போது இதுக்கு முன்னாடி மூமெண்ட் நடந்துச்சா, இவங்களும் என்ன ஆகிட்டாங்க, 1948 சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. எல்லா யூதர்களும் இங்கே உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா என்ன இல்லை. இன்னைய வரைக்கும் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இமிக்ரேஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற ஜனங்களை உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இயக்கத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் பேர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இப்போ நான் கூட என்ன பண்ணுறேன்னா, நான் அவ்வளோ ஒருத்தரை ஈஸியாக என்ன பண்ண மாட்டாங்க, யூதராக சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ நான் யூதராக மாறணுன்னா மாறலாம். அங்கே போயிட்டு சர்க்கம்ஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், அவங்க சொல்கிற சட்ட விதிகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உண்மையாகவே ஒரு யூதனாக மாறுறானா அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த ரபீஸ்லாம் அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு யூதனாக மாற முடியும். அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு யூதனாக என்ன பண்ண முடியாது, மாற முடியாது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் வெளியில் உண்மையாகவே என்ன இருக்குது, 2 தலைமுறைகள் 3 தலைமுறைகள்லாம் கடந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூதர்கள் இன்னும் கூட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களே என்ன பண்ணணும், உள்ளே கூட்டிகிட்டு வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மூமெண்ட் பேர் என்னங்க, சயன் மூமெண்ட்டு. அதான் சொன்னேன், 3 மூமெண்ட் நடந்து முடிச்சிச்சு. நான் கேட்குறது ஆஃப்டர் 1948 மேலே. மொசாடா என்ன மூமெண்ட்டுங்க? இப்போ நான் ஒரு ஃபோட்டோ இப்படி போய் காமிச்சேனே, இது பார்த்தீங்களா? எங்கே பார்க்குறது அப்படின்னு அதுதான் சொல்ல, நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் மாற்றுறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணலையே. அந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்களா? அந்த ஃப்ளைட்டில் ஒரு பேர் இருந்துச்சா? காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறது தானே எடுத்து பார்த்துருக்கேன் சிஸ்டர். ஆக்சுவலி அந்த அவங்களுடைய ஏர்லைன்ஸில் அந்த பேர் போட்டிருக்கோம், அலியா. இது ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோவியத் அலியா இல்லை, அலியான்றது ஈப்ரு பேர். இப்போ நீங்கள் என்னென்னு படிச்சிங்க, நான் இதில் என்னன்னு உங்களுக்கு கொடுத்தேன் இருங்க. இது என்ன அல்லா, அது என்னங்க, அதுவும் அல்லாதா, அலியான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த அதில் ஒரு ஈப்ரு பேர் இருக்கா மேலே? இது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு ஃப்ளைட் காமிக்கிறேன். அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்களா ஏஇஎல் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து அவங்களுடைய ஏர்லைன்ஸ் பேர். நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ்னு இருக்குல்ல, அது மாதிரி ஈஎல் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய ஏர்லைன்ஸ் பேர். அதில் மறைச்சி ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. எங்கே கண்டுபிடிங்க? இப்போ நான் அங்கே காட்டேன் அந்த ஈப்ருவோட. ஆக்சுவலி அலான்னு படிச்சிங்களே, ஏஎல் அல் அந்த அது பக்கத்தில் ஒரு ஈப்ரு லெட்டர் இருக்குல்ல, அது லாமேக்கு, அது பேர் லாமேக்குன்னு சொல்ல, அது பேர் இல்லைன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்கா, அது அது ஆலஃப், அது பேர், அந்த லெட்டர் பேர் ஆலஃப். அப்போ என்னங்க அது, நம்ம இங்கே படித்தோம் இல்லையா, அலியான்னு கூட சொல்லலாம். அது அலியான்னு அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அலியானா என்னன்னு சொன்னோம், நம்ம படித்தோம் அலான்னு. அசெண்டிங், ஏறி போய் நம்ம என்ன பண்ணோம்,
லெட் அஸ் கோ அப், லெட் அஸ் கோ அப்னு சொல்லி படிச்சோமா? அதுக்கு அசெண்டன்ட் மீனிங்னு படிச்சோமா? இல்லை நம்ம இதில் படிக்கும் பொழுது அதில் படி நம்ம ஏறி போய் அந்த பட்டணத்தை என்ன பண்ணலாம், பிடிச்சிடலாம். அப்போ நம்ம போய் ஏறி போயினா நம்ம இமிக்ரேட் ஆகிடலாம், அந்த ஏரியாவை என்ன பண்ணலாம், கான்கர் பண்ணிட்டு நம்ம போய் அந்த ஏரியாவில் குடிபெயர்ந்துடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போது வெளியில் இருக்கிற யூதர்களை திருப்பி உள்ளே கொண்டு வர்றதுக்கான மூமெண்ட் பேர் என்னங்க, அலியா. அப்போ வெளியில் இருக்கிறவங்களை இங்கே இமிகிரேஷன் பண்ணுறது, வெளியே இருக்கிற யூதர்களை திரும்பவும் எருசலேமுக்குள்ள குடியமர்த்தக்கூடிய ஒரு மூமெண்ட் பேர் தான் எதுங்க, அலியா இல்லை அலா அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம அதாவது பாருங்கள், இன்னும் கூட அந்த ஃப்ளைட்டு நீங்கள் இப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ இஸ்ரேல் என்ன ஆகுங்க, ஆவடியில் இருக்கிற நேவி ஃபோர்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ளைட்டை நிறுத்தி நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்மளை ஏற்ற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூதர்களாக இருந்தீங்கன்னா நாங்கள் போக விருப்பப்படுறோம் அப்படின்னாக்கா ஃப்ளைட் அனுப்பிச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்து அங்கே நம்மளுக்கு பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏன், நம்மளெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி, நம்ம வாக்கு பண்ணப்பட்ட தேசம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஃப்ளைட் இல்லைனாலும் தானாகவே குடிபெயர்ந்து வரக்கூடியவர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். பாருங்கள் அந்த மூமெண்ட் பேர் போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். அது என்ன போட்டிருக்காங்கன்னா, அலியா இஸ் த context of Israel refer to immigration of Jews from Diaspora to the land of Israel. It is a central tenet of Zionism. அங்கே இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி டெம்பிள் கட்டுறது, இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் ஆக்டிவாக இருந்து பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய ஜைனிசம் அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் ஆஃப்டர் டிஸ்கிரைப்டு ஆஸ் கோயிங் அப். எங்கன்னு படித்தோம், கோயிங் அப், லெட் அஸ் கோ அப்னு எங்கே படித்தோம், என்னாகமத்தில் படிச்சது. அந்த மூமெண்ட் பேர் என்னதாங்க, கோயிங் அப்னு தான் அதோடைய மூமெண்ட் பேர், அலா. சரிங்களா, ஆர் அசென்ட், கரெக்டா, சிம்பலைசிங் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் ரிட்டர்ன் டு ஜூவிஷ் ஹோம்லேண்ட். அப்பா இப்போ புரிஞ்சுதுங்களா, இப்போ இருக்கிறவங்களுக்கே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே லேண்ட் பண்ணுறோங்க இமிக்ரேஷனு. அப்போ தேவன் சொன்னார் இல்லையா, நீ எங்கே வெளியே போனாலும் யாக்கோபு நீ இந்த இடத்துக்கு திரும்பி வர்றது தான் என்னுடைய என்ன இருக்குங்க, உன்னை நான் இந்த இடத்துக்கு திரும்பி வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இதுக்கும் ஏனிக்கும் என்ன பிரச்சனை, ஏனிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போது தேவன் காமிக்கிற விஷன் எதுங்க, தேவன் ஒரு விஷன் காமிக்கிறாரு, அது ஏனி. ஆனால் அங்கே அது என்னென்னா விஷன், அதாவது விஷன் லாங்குவேஜில். பட் நம்முடைய லாங்குவேஜில் அதை புரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஏனி என்ன பண்ணணும், வெரி குட் பிரதர், ஏனியை படுக்க போடணும். ஏரோப்ளேன் இல்லை, ஏனி இருக்கு இல்லையா. அப்படின்னா என்னென்னா நீங்கள் எங்கேருந்து போடுறீங்க, இல்லை இது பெத்தேல்லேருந்து போயிட்டு திருப்பி எங்கே வருவீங்க, திரும்ப பெத்தேலுக்கு தான் வருவீங்க. அப்போ ஏனி எங்கே இருக்கு, மேலே போட்டிருக்கு. இப்போ அது டீகோட் பண்ணணும். இப்போ டீகோட் பண்ணால் ஏனி என்ன பண்ணணும், ஆக்சுவலி இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த அலான்ற வார்த்தைக்கு ரூட் வேர்டு ஒன்று இருக்கு இல்லையா, கலால் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹலால்ன்ற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சுன்னா கலால்ன்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. கலால் அப்படின்னு சொன்னாக்கா ஹைவேன்னு அர்த்தம், இல்லைன்னா பேத் வழின்னு அர்த்தம், இல்லை ரோடு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ இந்த ரோடு வழியாக போய் திருப்பி அதே ரோடு வழியாக தான் எங்கே வருவே, கானானுக்கு வருவே அப்படின்றது தேவனுடைய ப்ராமிஸ். அப்போது தேவன் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மறைமுகமாக சொல்கிறது ஏனி. ஆனால் அந்த நான் சொன்னேன் இல்லையா 15வது வசனம் தான் கீவேர்டுன்னு சொல்லிட்டு, இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்போ ஒன்றுமே இல்லை, நிற்க வச்சிருக்கிற ஏனியை கவுத்து போட்டோம்னா படுக்க போட்டோம்னா என்ன ஆகுங்க, அது வழியாக மாறிடும். சூப்பர் சிஸ்டர், அது வழியாக மாறிடும். வழியாக மாறிச்சுன்னா இந்த வழியாக திருப்பி உன்னை கொண்டு வருவேன் அப்படின்றது. அப்போ தேவ தூதர்கள், இப்போ சொல்லுங்கள், தேவ தூதர்கள் பிரதர், சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். அப்போ தேவ தூதர்கள்ன்றது யார் தாங்க, ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஒரு ஏன் சொல்ல அவங்களை தேவ தூதர்களுக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறோம், ஏன் அவங்களை தேவ தூதர்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காருங்க, அவருடைய ஓகே அப்படி கூட எடுத்துக்கலாம். அதாவது தேவனை பற்றியும் தேவனை முழுமையாக தெரிந்திருக்கிற சந்ததி எதுங்க, அவங்க தான். கற்பனைகளும் கட்டளைகளும் யார் இடத்துல கொடுக்கப்பட்டது, அவங்க கிட்ட தான். இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறதும் யாருங்க, ஒரு யூதனுடைய தொங்கல்களை எத்தனை புறஜாதியை பிடிச்சிட்டு போவான்,
அப்போ எவ்வளோ பிளஸ்டு பர்சன் தானே அவங்க. ஸோ அப்போ அவங்கள ஏஞ்சல்னு சொல்கிறதுல என்ன தப்புங்க? அவங்க ஏஞ்சல் கூட கம்பேர் பண்ணுறதுல என்ன தப்புங்க? ஸோ அப்போது அது ஏஞ்சல் சரியா. அப்போ இந்த உச்சியில் கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்றது இந்த ஜனங்கள் கூட எப்போவுமே யாக்கோபு கூட கர்த்தர் எப்படி இருந்தாரோ, போகிற வழியிலும் வர அப்பவும் எப்படி கர்த்தர் இருந்தார் யாக்கோபு கூட, எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் என்ன பண்ணார், அதெல்லாம் சாதகமாக்கி கொடுத்தாரோ. இன்னைக்கு இஸ்ரேல் என்ன இருக்குங்க, எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் மூன்றாவது உலகம் வரும் அர்மகேத்தான்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அர்மகேத்தானில் இஸ்ரேல் கூட இருந்து யுத்தம் பண்ண போகிறது யாருங்க? தேவன் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த ஆபிரகாமுடைய சந்ததி கூட இந்த ப்ராமிஸ் நிறைவேற்றுற வரைக்கும் இவங்க கூட இருக்க போகிறது யாருங்க? அப்போ இந்த ஆபிரகாமுடைய சந்ததி இந்த கனவுல யாருன்னு காமிக்கப்பட்டிருக்குங்க? தேவ தூதர்களா என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? மேலே இறங்குகிறவர்களும் கீழே இருந்து மேலே போகிறவர்களாகவும் அங்கே இறங்குவர்களாகும்னா இந்த போயிட்டு வர பிஸ்னஸ் இன்னும் இருக்குது பார்த்தீங்களா இந்த இஸ்ரேலுக்கு, அது ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு நடந்தது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆபிரகாம் ஆரம்பித்து வச்சாரா? கானானுக்கு தானே தேவன் கூட்டின்னு போனார். திருப்பணும் ஏன் கானான்லேயே அவர் இருக்க வச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் என்னாச்சுங்க, எகிப்துக்கு வந்தார். எகிப்துக்கு வந்து எகிப்துலேயே இருந்தாரா? இல்லை திரும்ப கானானுக்கு போனார். சரி, திரும்ப யாக்கோபு என்ன பண்ணாருங்க, எகிப்தில் பையன்லாம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுங்க, பேர பிள்ளைங்கெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. பட் இங்கே இருக்கலாமான்னு நினச்சாரா? இல்லை, திரும்பவும் என்ன பண்ணோம், அதான் சொன்னேன். மனசேவுக்கும் இல்லை மனசேக்கு அப்புறம் எஃப்ராயிமுக்கும் ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டு போவார். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது அப்புறம் சொல்ல நம்ம எடுக்கலாம். ஸோ அடுத்த சந்ததிக்கு அதை கடத்திட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரியா அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாபிலோன் பிடிச்சிட்டு போனாலும் திரும்ப ஜெருபாபேல் மூலிமா திருப்பி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. திரும்பவும் எங்கே போனாங்க, யார் பிடிச்சிட்டு போனது, செனகரி பிடிச்சிட்டு போனாங்க. செனகரி பிடிச்சிட்டு போனாலும் திரும்ப என்ன ஆகிட்டாங்க, வந்தாங்க. திரும்ப ரோமர்கள் என்ன ரோம் மூலிமா டைட்டஸ் துரத்தி விட்டாலும் என்ன ஆனாங்க, செதறடிக்க போனாங்க. திரும்பவும் என்ன ஆகிட்டாங்க, வந்தாங்களா. ஸோ அப்போது இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சு அக்கார்டிங் டு பைபிள் யாருங்க. இப்போ இருக்கிற மூமெண்ட்டு தான் என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இதுக்கு மேலே என்ன இப்போ செட்டில் ஆகிருக்காங்க இல்லையா, சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு போது அது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய காலத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்க, வந்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த போயிட்டு வர பிஸ்னஸ்ன்றது ஆபிரகாம் தொட்டு நடக்குது, ஆபிரகாம்லேருந்து நடக்குது, யாக்கோபில் நடக்குது. அப்போ அவங்க போய் ப்ராமிஸான லேண்டை விட்டுட்டு வேற எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோங்க. ஸோ அதனால இப்போ நம்ம அந்த மாதிரி புனித ஸ்தலத்துக்கு நம்ம நிச்சயமாக என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாமே. பில்கிரிம்ஸு போகலாமா? அது அவங்களுக்கு நம்ம அதுதான் சொல்லுவார். இப்போ நடக்கிற இந்த ஃப்ராட் இருக்குது பார்த்தீங்களா, அது புனித யாத்திரை போகிறாங்கல்ல, எதுக்கு ஜெருசலேம் போகிறாங்க பாருங்க. அது நம்ம போய் என்ன பண்ணுறது, அங்கே போனீங்கன்னா கல் மண்ணு மட்டும் தான் இருக்கும். ஸோ அங்கே போனால் ஒரு வைப் வருது பதர், அது தாவீதினுடைய ஏரியா, அதை பார்த்து அங்கே மெய் சிலுக்குது பதர் அப்படின்லாம் சொல்லி சும்மா வாயை மூடுங்க, சும்மாலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறது நான். ஸோ நம்மளுக்கு இல்லை, அது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த பூமியை மாற்றி அமைத்து தேவன் திரும்பவும் என்ன பண்ணுவாருங்க, அவர் ராஜ்யத்தை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். எருசலேமிலிருந்து எது வருங்க, கட்டளைகள் வரும். வேதமும் எருசலேமிலிருந்து வேதமும் சியோனிலேருந்து கட்டையிலும் புறப்படும் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம், நம்மள நீங்கள் நாங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், தேவன் இருக்கிற ஸ்தலத்துக்கு கட்டளைகள் புறப்படுற இடத்துக்கு என்ன பண்ணலாம். அப்போ இவ்வளோ கஷ்டமாலாம் இருக்குது, ஃப்ளைட்டை பிடிச்சி சிட்டிசன்ஷிப் வாங்கி விசா வாங்கிலாம் போகணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ போகலாம். இப்போ அங்கே நம்மளுக்கும் அந்த ஏரியாவுக்கும் என்ன இல்லை, இப்போ ப்ராமிஸ் பண்ணது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஃபிசிக்கல் அவங்களுக்கு மட்டும்தான். நம்மள தேவன் இங்கே பிறகு வச்சிருக்கிறாரு, அதனால நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக லிங்க் இருக்க தவிர்த்து. ஆனால் என்ன இல்லை, ஆபிரகாமுடைய சந்ததியும் நம்மள ஸ்பிரிச்சுவலாக லிங்க் ஆகலாம், பட் ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியாது, லிங்கே ஆக முடியாது. அந்த இடமும் அந்த மாதிரி தான் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த கனவுன்றது பர்டிகுலராக யாருக்காகுங்க, யாக்கோபுக்கும் யாக்கோபினுடைய சந்ததிக்கும். ஸ்பெஷலாக சொல்ல போனால் அது யாக்கோபுக்கு தான். ஏன்னா பயத்தில் போகிறாரு, இவர் என்ன பண்ணணுங்க, திடன் படுத்தணும், நீ போ பரவாயில்ல, ஆனாலும் போயிட்டு இங்கே தான் என்ன பண்ணுவேன் நீ வருவ, ஏன்னா உங்கள் தாத்தாக்கு நான் வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சரிங்களா. அப்போ போனார், யாக்கோபும் வந்தார். அந்த கனவு முழுக்க அது யாக்கோபுக்கு தான். அது நம்ம அங்கே ஸ்பிரிச்சுவலாக எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அதை அப்ளை பண்ணியே நம்ம அது வந்து என்ன பண்ணுறதுங்க, அதை நம்ம வந்து முற்பிதாக்களுக்கு திருச்சபை வந்து மேலே போயிட்டு கட்டளை கொண்டு வருவாங்க. தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் அவங்க தான் மத்தியஸ்தராக இருப்பாங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணல சொல்லவில்லை. இது நம்மளே அப்ளை பண்ணி பார்த்துக்குறோம்.
இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். பட் அக்கார்டிங் டு பைபிள் அது என்ன இல்லை, அப்படி இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து, படித்ததுலேருந்து புரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை பிரதர் அப்படி இருக்குன்னா நோ ப்ராப்ளம், அது வந்து நம்ம அதை எந்த விதத்துலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோமா. சரி சிஸ்டர் படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வசனம் படிக்க, மத்தேயு 21:13. இந்த ஃப்ளைட்டை கொஞ்சம் பார்க்கலாமா, அடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இங்கே வருவங்களா பாருங்கள், இஸ்ரேல் ஏர்லைன்ஸு. இந்த இஸ்ரேல் ஏர்லைன்ஸில் அதை பாருங்கள், அவங்க சிம்பாலிக்காக அந்த கிரே கலரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அலியா அப்படின்னு சொல்லிட்டு. இது இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்களுடைய ஏர்லைன்ஸில் இருக்குது. இனிமேல் இஸ்ரேலுடைய ஏர்லைன்ஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ பாருங்கள். ஸோ சந்தோஷமாக அவங்க எங்கே மேக்ஸிமம் செட்டில் ஆனாங்க, அதிகப்படியாக எங்கே செட்டில் ஆனாங்க யூதர்கள்? ரஷ்யா. குட். அப்புறங்க வேறு எங்கெங்க? இல்லை அமெரிக்கா, அப்புறம் ஜெர்மனில் அதிகமாக என்ன பண்ணாங்க? ஏன்னா ஜெர்மனில் நாசிக் இருந்தாங்க. நாசிக் தானே இவர் இல்லையா? ஹிட்லர் என்ன பண்ணாருங்க, நிறைய பேரை சாகடிச்சார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கடைசி இந்தியாவிலலாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ கேரளாவில் கொஞ்சம் பேர் ஏதோ இருக்குது, சினகாக்லாம் இருக்குன்றாங்க. பட் அவங்க போயிட்டாங்க. சினகாக விட்டு போனவங்களே இங்கே இருக்க இந்தியன்ஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட்டு இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸை அவங்க எப்போ என்ன பண்ணிருக்காங்க, அவங்க நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது வேதத்துக்கும், அதாவது இஸ்ரேல் இஸ் அ லிவிங் விட்னஸ். உலகத்தினுடைய கடிகாரம் எதுங்க? இஸ்ரேல். வேதமும் அதனுடைய வார்த்தைகளும் எவ்வளோ லிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம எப்போவுமே நான் லாஸ்ட் டைம் கூட வரும்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், வேதம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி ஒரு புராண புத்தகம் கிடையாது. அது ரிலையபிள், அது நம்பகத்தன்மை வாய்ந்தது. எப்போவுமே நம்ம எடுக்கிற பாடங்களுக்கு எல்லாம் தலைப்பு என்னதாங்க, வேதம் உண்மை அப்படின்ற அடிப்படையில் தான் வேதமே எடுக்கணும், வேத பாடமே நம்ம எடுக்கணும். இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிற யாக்கோபின் ஏணின்றதுலாம் சப்டைட்டில், சரிங்களா? ஸோ எப்போவுமே நம்ம நம்புகிற வேதம்ன்றது உண்மை தன்மை வாய்ந்தது. அதனுடைய ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அதுவும் சொல்கிறேன், நம்ம உலகத்தில் இருக்கிற விஷயமும் வேதத்தில் இருக்கிற விஷயமும், வேதத்தில் இருக்கிற சொல்லும் லிட்ரராகவே உலகத்தில் இருக்கிற விஷயமும் எவ்வளோ லிங்க் ஆகுதா? அலான்ற வார்த்தை வேதத்துலேருந்து தான் எடுத்தோம். அது எங்கே இருக்குங்க? இஸ்ரேல் இருக்க வெளிப்படையாக நம்ம பார்க்குறோமே. அப்போ நம்ம விசுவாசிக்கிற தேவனும் நம்ம விசுவாசித்து நடக்கிற வேதமும் எவ்வளோ நம்பகத்தன்மை வாய்ந்தது தானே. அப்போது நம்ம இது வரைக்கும் தேவனை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க. சார் இன்னொரு விஷயம் கூட சொன்னேன், இப்போ கூட அந்த பாடம் எடுத்தேன். என்னென்னா, தேவன் நம்மளுக்கு எவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. 2 குரூப் இருக்கிறோம். அதாவது ஹிந்துசம் அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் ஹிந்துசம் மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம அது தானே, வேறு ரிலீஜன்லாம் எடுக்க வேண்டாம். 2 குரூப் இருக்குது. ஒன்று சிலை வழிபாடு, இன்னொன்று சிலை வழிபாடு இல்லாமல் இந்துஸும் இருக்கிறாங்க. எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம், சிலை வழிபாடு இல்லாத இந்து சார்ந்த விஷயம்? புத்தம் ரிலீஜன் இருக்கு. நான் ஹிந்துஸ். குட், வெரி குட். ஐயா வழி அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, கடவுளை எப்படின்னு வழிபடுறாங்க? ஜோதி ஒளி. ஐயா வழி ஆக்சுவலி அவங்க அருட்பெருஞ்சோதி, அதாவது வள்ளலாருடைய டிசெண்டன்ட்ஸு. வேறங்க அது ஒன்று நான் சொல்ல வந்தது, பிரதர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, அப்போ கடவுள் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் வந்து ஒளியாக இருக்கிறார், பட் விக்கிரகமாக இல்லை. கரெக்டான பிரதர். நெக்ஸ்ட் வேற எப்படிங்க? பிரம்மகுமாரிகள் அவங்க ஆக்சுவலி இந்துவுடைய லிஸ்ட்லேயே சரி பிரம்மகுமாரிகள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடவுள் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. வேற விதத்தில் வெரி குட் சிஸ்டர். அப்போ என்னன்னா இன்னொன்று கூட இருக்குது, எதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருக்குதோ அது கூட கடவுளாக என்ன பண்ணுறாங்க, வழிபடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். வேற ஒன்று, அதை இயற்கைக்கு சிஸ்டர் சொன்னாங்க பஞ்சபூதம் அப்படின்றதெல்லாம். வேற எங்க ரொம்ப ஃபேமஸான இதெல்லாம் போயிட்டுருக்கு, ரீல்ஸ்லாம். என்ன ரீல்ஸ்லாம் பார்க்கல, சிஸ்டர் இருக்கிறாங்க. சரி, இதுவும் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே பெஸ்ட்டான இந்துவுடைய நூல்லாம் எது சொல்லலாம்? திருவருட்பாவா? எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி. சிவனை என்னன்னு சொல்கிறாங்க? அதாவது ஒருத்தர் சிலர் வந்து அதை வழிபடுறாங்க. என்னன்னு வழிபடுறாங்க? சிலையாக வழிபடுறாங்க. சிலர் என்னன்னு சொல்கிறாங்க? சிவனை எந்நாட்ட ஒளி இல்லை, அன்பு தானே சிவன், சிவன் தானே அன்பு, அன்பே சிவம் சொல்லி சொல்கிறாங்களே. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
தென்னாட்டில் சிவனை போற்றி. அப்படின்னா என்னன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த கடவுளை தென்னாட்டில் என்னன்னு சொல்கிறோம், சிவன் பேர் வச்சிருக்கிறோமே தவிர, ஆனால் கடவுள் எப்படி இல்லை, ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுளை நாங்கள் சிவன் சொல்லிட்டு இருக்கிறோம், உருவமில்லாத ஒரு கடவுளை. தென்னகத்தில் அப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத் காஸ்பர் நினைக்கிறேன், அவருடைய ரீல்ஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு. அவர் ரொம்ப நல்லா பேசுவார் இந்த அருட்பெரு இதை பற்றி, இந்த திருவருப்பா பற்றி. நீ திருவருப்பா படிச்சிங்கன்னா இந்த நான் சொல்கிற அந்த சொற்றர் ரொம்ப நல்லாயிருக்கும். கடவுளை வந்து ஜென்ரலாக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம், அந்த நூல் ஃபுல்லாகவே கடவுளை ஜென்ரலாக பேசிக்கணும். எந்த இடத்துல கூட விக்கிரகமாவோ அதை வழிபடணுன்ற மாதிரி ஒரு ஆங்கிள்லேயே பேசாது. அப்போ விக்கிரகமாக வழிபடக்கூடிய ஒரு சைடு இருந்தாலும் கூட இன்னொரு சைடில் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விக்கிரகம் இல்லாமல் ஒன்று கடவுள் வந்து அன்பாக இருக்கிறாருன்னும், கடவுள் வந்து எப்படி இருக்கிறாருங்களா, ஒளியாக இருக்கிறாரு, கடவுள் வந்து பஞ்சபூதங்களாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, துரும்புலையும் இருக்கிறாரு, தூணிலும் இருக்கிறாரு, துரும்புலையும் இருக்கிறாரு, எங்கே வேணுமா அணு தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அப்படியாப்பட்ட திருவருட்பாவை எழுதின யாருங்க, மணிவாசகரா, மணிவாசகர் தானே, மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கு அந்த கடவுளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்குங்க, கொஞ்சம் கூட இல்லை. அவர் ஒரு 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 அசம்ஷனில் சொல்கிறார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எப்படி எதையோ உணர்ந்து. ஆனால் நீங்களும் நானும் கடவுளை எந்த மாதிரி உணர்ந்துருக்குறோம், இஸ்ரேல் மக்களும் நீங்களும் நானும் எப்படி இருந்திருக்கிறோங்க. கட்டளைகளும் இப்போ தான் படித்தோம், கட்டளைகளும் ஆராதனைகளும் யாருக்கு கொடுக்கப்பட்டுதா, இஸ்ரேலுக்கு. அவங்கள காட்டிலும் இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குங்க, கிறிஸ்துவ மூலியமா. தேவனுடைய மனசு என்னன்னு படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்குங்க, இவ்வளோ வெளியாக்கப்பட்டிருக்க. தேவனுடைய திட்டம்னா, தேவன் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவார் பாருங்க. மோசே வரைக்கும் தேவனுடைய பேரை வெளிப்படுத்தவே இல்லை, ஆனால் மோசேலேருந்து அவருடைய பேரை சொல்லிட்டாரு. மற்ற ரிலீஜனில் போய் பேர் என்னன்னு கேளுங்க, உங்கள் கடவுளுடைய பேர் என்னன்னு கேளுங்க, அவன் என்னென்ன நூல் எழுதினானோ அதுதான் கடவுளுடைய பேர். ஆனால் கடவுளே தன்னுடைய பேரை வெளிப்படுத்துறது எதில் தாங்க, வேதத்தில். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என் பேர் என்னங்க யெகோவான்னு என்ன பண்ணுறாருங்க, வெளிப்படுத்திருக்கிறாரு. அவருடைய மனசு, அவருடைய திட்டம், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ண போகிறாரு, நம்மளை எதுக்காக கூப்பிட்டாரு, நம்ம என்ன பண்ணணும், இப்படி தேவனுடைய A to Z ஜாதகத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு சமயத்தில் அவங்களோட நம்மளும் என்ன பண்ணிடுறோன்னா மோசமாக நடக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு இருக்கோம். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தளர்ந்த கால்களையும் உங்களுடைய முழங்கால்களையும் இப்போ என்ன பண்ணணும், திடப்படுத்தணுன்ற. இது வரைக்கும் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் என்ன இருக்கலாம், ஏதோ சரி உண்மையான கடவுள் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனாலும் என்ன இருக்குங்க, ஒரு சில நெருடல்கள் நம்முடைய பலவீனங்களில் என்ன இருக்குங்க, நம்முடைய பலவீனமான சூழ்நிலையில் ஒரு டைமில் என்ன ஆகுறோம், தவறுறோம். ஒரு கான்க்ரீட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக நம்முடைய ஓட்டத்தை ஓடாமல் இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வெளிப்படுத்தின தேவனை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது, தேவன் அதாவது சர்வ வல்லமை உள்ள கடவுள் நம்மளுக்கு எப்படி வெளியரங்கமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, உண்மையாகவே நம்ம பாக்கியவான்கள் தான். என்ன பண்ணுறதுங்க, பவுல் சொல்கிற மாதிரி பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்கள் அப்படின்றாரு, இப்பேற்பட்ட ரட்சிப்புன்றாரு. இவ்வளோ பெரிய தேவனை அறிந்திருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ தான் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு சூடை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கடவுள் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் கடவுளை பரிபூர்ணமாக உணர்ந்துருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, உண்மையாக புல்லரிக்குது. பட் அதனுடைய ஆழம், அதோட தாற்பயம் என்னன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தடுமாறிட்டு இருக்கோம். பட் அப்படி இனிமேல் இல்லாமல் நம்ம கையில் வச்சுக்கிட்டு என்னங்க, நான் சொல்கிற மாதிரி இது புராண புத்தகமோ இல்லை இதிகாச புத்தகமோ இல்லை, இன்றைக்கும் நாளைக்கும் நிறைவேறி நடக்கக்கூடிய உண்மையான வார்த்தைகளை நாம் வச்சுக்கிட்டு நடக்கிறோம் அப்படின்றது தான் உண்மையானதும் யதார்த்தமான ஒரு காரியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி, இந்த வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடியக்கூடிய காலகட்டங்களில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னால அடுத்த சந்ததி வருமானதே டவுட்டு. நம்முடைய பிள்ளைகள்லாம் இப்போ என்ன இருந்திருக்கோம், இவங்களும் நம்மளை மாதிரி வருவாங்களா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி உலகத்தினுடைய என்ன இருக்குங்க, சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம இன்னும் நம்முடைய ஓட்டத்தை துரிதப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய வாஞ்சியும் என்னுடைய கடமையாகவும் கூட இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தேவன் ஏற்படுத்தி உங்களுடைய இந்த வேத வசனங்களை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியபடியாக தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல தருணத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமாம்.